ஒரு சிறுமியின் மீதான ஒரு காதல் வந்து போக்சோ குற்றவாளியாக உன்னைய மாற்றிடாதா? இப்போ வந்து சட்டத்தை பற்றி பேசக்கூடியவங்க இந்த வழக்கா பாருங்க, இந்த வழக்கா பதிவு பண்ணுன்னு சொல்லக்கூடியவங்க நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய போக்சோ சட்டத்தை பற்றியோ இல்லை குழந்தை திருமண சட்டம் பற்றியோ ஏன் வந்து விழிப்புணர்வு வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை? இங்கே யாரும் வந்து காதலுக்கு எதிரானவர்கள் கிடையாது. காதல் செய்வதற்கு எல்லாருமே ஒரு வரமுறை இருக்குது, அதுக்கு இருக்குது. எதுக்கு வந்து குழந்தைக்கு திருமண வயது 18ன்னு ஏன் வச்சிருக்கிறாங்க? ஏன் 13 வயசுலேயே 12 வயசுலேயே முன்னால் நம்ம ஆதி காலத்தில் இருந்த மாதிரி நம்ம வந்து கல்யாணம் முடிச்சுட்டு போயிட வேண்டியதானே? உண்மையிலே இந்த இறந்து போன பெண்ணின் குடும்பத்தார் வந்து அவங்களும் ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டவங்க தான். அவங்க வந்து இப்போ வந்து ஜாதி வெறியர்களாக வெளியே தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. 2 மாதம் 3 மாதமாக அந்த பிரச்சனை நடக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த போராட்டக்காரங்க சொல்கிறாங்க. உண்மையிலே அந்த பெண் வீட்டு தரப்பில் இருந்து ஒரு போக்சோ வழக்காக வந்து பதிவு செஞ்சுருக்கலாம். இது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா 18 வயசுக்கு கீழே அந்த பொண்ணுக்கு வந்து சுயமாக சிந்திக்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் கிடையாதுங்கிறதான் சட்டம் சொல்லுது. உங்களை பெற்றோரால் பிரச்சனை வந்துடும் பயந்தா அப்படின்னா இன்னும் ஹோமுக்கு கொண்டு போய் விட்றோங்கிற மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கை போயிருப்பாங்க. உண்மையிலே இந்த குடும்பம் நிம்மதியாகாத இருந்திருக்கும். இப்போ படிக்கிற பிள்ளைய 2 வருஷத்துக்கு முன்னால் இருந்தால் நான் காதலிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாரும் சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு இப்போ தான் வயசு 16, அப்போ 2 வருஷத்துக்கு முன்னால்னா 14 வயசு 13 வயசுலேயே ஒரு பொண்ணை நீ காதலிச்சிக்கிட்டு இருக்கேன்னா அப்போ ஒரு போக்சோ குற்றவாளி தானே இவன். இதை ஏன் யாருமே பெருசாக உண்மையிலே பேச மாட்டேங்கிறீங்க? எல்லாருமே வந்து ஒரு ஜாதி வெறியர்கள் ஆணவ கொலை பண்ணிட்டாங்க, ஜாதிக்கு எதிரான போக்கை வந்து சொல்கிறோம். உண்மையிலேயே இங்கே வந்து நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து ஜாதிக்கு எதிரான ஒரு மோதல் மாதிரி தெரியல. அப்போ அந்த சிறுமியின் மீதான காதலை எப்படி நீங்கள் ஆதரிக்கீங்க அப்படிங்கிறது தான் அங்கே ஒரு பெரும்பான்மையான கேள்வியாக இருக்குது. உண்மையிலே இந்த கொலையாக நடந்துருந்துச்சு இந்த விஷயம் அப்படின்னா உண்மையிலே கண்டிக்கத்தக்க விஷயம். அந்த பெண்ணின் வீட்டார் எல்லாருக்குமே வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறத நாங்களும் ஆதரிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு போக்சோ குற்றவாளி செய்ய வேண்டிய அத்தனை செய்கைகளையும் செஞ்சுட்டு இது ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு நாடகம் ஆடி இதுக்கு நீங்கள் நியாயம் கேட்டு அதுக்கு இந்த விசிகா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர் காதல் இளவரசன் பார்த்திபன் சொல்லி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து ஒரு போக்சோ குற்றவாளிக்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் செஞ்ச ஒரு பையனை நீங்கள் வந்து ஒரு காதல் இளவரசன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி பொது வெளியில் வந்து நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைகளுக்கு இப்போ என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க? நீங்கள் வந்து எந்த வயசுலனாலும் நீங்கள் லவ் பண்ணாலும் நீங்கள் வந்து இது வந்து சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறீங்களா? இப்போ ஆணவ கொலை சட்டத்தை வந்து யாரும் வந்து ஏற்ற வேண்டாம்னு சொல்லி சொல்லலை. உண்மையிலே வந்து ஆணவ கொலை நடக்குன்னா தனி சட்டம் ஏற்றுங்க, வரவேற்கத்தக்க விஷயம். எப்படி வந்து பிசிஆருக்கு ஒரு சட்டம் இருக்கிறதோ, போக்சோக்கு ஒரு சட்டம் இருக்கிறதோ, அதேமாதிரி ஆணவ கொலைக்கும் ஒரு சட்டம் இருக்கட்டும். அது வந்து யாரும் வந்து ஏற்க மறுக்கலை. ஒருவேளை அந்த கட்சி ஆளுகின்ற கட்சி தான் வந்து ஒருவேளை இதை வந்து டிலே பண்ண நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இயக்குநர்களாக இருக்கட்டும் ஒரு சில நபர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தொடர்ந்து காதலை மட்டும் பேசக்கூடியவங்க அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தின் வழியையோ ஒரு கட்டமைப்பையோ உடையுதே அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க. எங்கிட்டும் எல்லாரும் காதலிக்கட்டும், தப்பு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் எல்லாருக்கும் தன்னுடைய பிள்ளைகளை காப்பதற்கும் வாழ்வியலை அமைத்து கொடுப்பதற்கான உரிமைகளும் பெற்றோருக்கு இருக்குங்கிறதையும் நம்ம யாரும் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறது